தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கென்று பரிசுத்த ஆவியானவர் அடையாளமிட்டிருக்கிற வேத பகுதி என்னவெனில், ரூத்து புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். வேத வசனம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், பலமுறை தியானம் செய்திருக்கிறீர்கள், பலமுறை இந்த வேத வசனத்தினுடைய ஓரசாரங்களை எல்லாம் நம்முடைய இருதயங்களிலே பதித்து வைத்திருக்கிறோம். பல நேரங்களில் இந்த வேத வசனம் நம்மை தைரியசாலிகளாக மாற்றி இருக்கிறது. இவ்வித கர்த்தருடைய நற்பண்புகளை எல்லாம் வாழ்க்கையில் பெற்றிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சிற்சில வேத சாரங்களை இம்மாதத்தினுடைய மகிழ்ச்சிக்காக, வாழ்வுக்காக, நம்முடைய வாழ்வின் செயலுக்காக தேவன் தந்தருகிறபடியினாலே இந்த வேத வாக்கியங்களை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் நிர்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இம்மாதத்தில் முதலாவது தேவனுடைய வார்த்தை, அவருடைய சட்டைகளின் கீழாக உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் உனக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? இந்த வேத வசனத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் நீ வந்துவிட்டாலே அவராலே உனக்கு நிறைவான பலன் நிச்சயமாய் உண்டாயிருக்கும். ஆமென். அவருடைய சட்டைகளின் கீழாக அடைக்கலம் இருக்கிறது. தேவனுடைய சட்டைகளின் சிறப்பை குறித்து வேதத்திலே நாம் பல வேத வாக்கியங்களை வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய சட்டைகள் மனுக்குலமாகிய நம்மை தீங்கு தொடாதிருக்கும்படி மறைத்து பாதுகாக்கிறது. அவருடைய சட்டை கழுகு போல், கழுகு தன்னுடைய கூட்டை கலைத்து தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் சுமப்பது போல இதோ கர்த்தராகிய தேவன் உன்னையும் சுமக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செட்டைகள் கோழித்தன் குஞ்சுகளை செட்டை விரித்து தீங்கு வராமல், இந்த உலகத்தின் எந்த சக்திகளும் தொடாமல் எப்படி பாதுகாக்கிறதோ அப்படியே உன்னை பாதுகாக்கிறது. அவருடைய செட்டைகளின் கீழாக ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய செட்டைகளிலே அடைக்கலம் புகுந்து கொள்வாயாக. ஆமென். அடைக்கலம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் பாதுகாப்பான மேன்மை என்று சொல்லப்படுகிறது. பாதுகாப்பை கருதி ஒரு இடத்துல தஞ்சம் புகுந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதை அடைக்கலம் என்று சொல்லுகிறோம். தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அசாதாரணமான தேவன், அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன், நிறைவு பெற்ற தேவன், பூரணரான தேவன், சம்பூரணரான தேவன். அவருடைய சட்டைகளிலே தஞ்சம் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால், அடைக்கலம் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால், நம்மை போல பாக்கியவான்கள் எவருமே இல்லை. ஆமென். கர்த்தருடைய சட்டை அது ஒரு மேன்மையான மகத்துவம். அந்த சட்டையில் இருக்கிற மகத்துவங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க இந்த உலகத்தின் சக்திகள் அச்சப்பட்டு நம்மை விட்டு தூரமாகிவிடும். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கைகளை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். உன்னதமானவரே, உயர் மறைவில்
இருக்கின்றவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவன் உந்தன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேராது தேவனும் தன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருவோ ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார் ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார் everybody கரங்களை தட்டி ஆமென் in Jesus name சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரே கிருத்தியானந்த சக்கராதிபதி அவராலே சகலமும் நமக்காகும் கைகளை தட்டி ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன்பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்தும் உன்னை அணுகினாலே உங்க தேவன் நல்ல தாவரவே அது ஒரு காலத்தும் நம்மை அணுகினாதே நம்ம தேவன் நல்ல தாவரவே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார் 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 தேவன் உந்தன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ ஒரு பாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார் ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார் 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 அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளாலே தம் ஜனமாகிய நம்மை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழ் நீ வேண்டிக் கொள்ளுகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியாய் நமக்குள்ளே இறங்கி வருவதை பார்க்கிறேன் தேவ பிரசன்னம் நீ அறியாத நீ சிந்தியாத ஒரு தேவ வல்லமை உன் சரீரத்துக்குள் இறங்கி வருகிறது உன்னை சுகமாக்குகிற ஆரோக்கியப்படுத்துகிற தேவனுடைய வல்லமை உன்னை விடுவிக்கிற தேவ வல்லமை இதோ இவ்விடமிருந்து பல இடத்திலிருந்து புறப்பட்டு கடைசி வரைக்கும் பிரசன்னமாகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் in Jesus name in Jesus name in Jesus name in Jesus name தேவ மகிமை கர்த்தருடைய வல்லமை விடுவிக்கிற வல்லமை சுகமாக்குகிற வல்லமை ஒவ்வொரு சரீரங்களிலே பாய்ந்து செல்வதாக கட்டிகள் கரைவதாக பலவீனங்கள் மாறுவதாக கேன்சர் வியாதிகள் சுகமாவதாக எலும்புகள் நரம்புகள் பலனடைவதாக கேட்காத காதுகள் கேட்பதாக பார்வை இல்லாத கண்களுக்கு பார்வை வருவதாக in Jesus name
In Jesus name. வல்லமை விளங்குவதாக. இப்பொழுது நல்ல கைகளை தட்டி அப்பா மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ மகிமை அக்கினியாய் இறங்குவதை பார்க்கிறேன். உங்கள் மேல் தேவ ஆவியானவர் தமது பிரசன்னத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். நீ இனிமேல் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீ கர்த்தருடைய மகிமையை காண்கிறாய். பல ஆண்டுகளாய் உன்னை வேதனைப்படுத்தின பலவீனங்கள், கஷ்டங்கள் உன்னை விட்டு நீங்குகிறது. நீ விடுதலை பெறுகிறாய். உன் நாவில் கர்த்தருடைய அதிகாரம் உண்டாகிறது. கர்த்தர் உன் வேதனை நீக்கி போடுகிறார். உன் கஷ்டங்களை தேவன் நீக்கி போடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய மகிமை அளவின்றி ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அசுத்த ஆவிகள் சரீரங்களை விட்டு வெளியே வா. Come out, come out, come out. இப்பொழுது ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம் இறங்குவதாக, இறங்குவதாக. கட்டுகள் உடைவதாக. பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. மாந்திரிக ஆவிகள் வெளியேறுவதாக. பில்லி சூரிய ஆவிகள் வெளியேறுவதாக. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற துஷ்ட பிசாசு, குடும்பங்களின் நன்மைகளை அழித்துக் கொண்டிருக்கிற பிசாசு இப்பொழுது சரீரங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு வெளியே, வருமானங்களை கெடுக்கிற பிசாசு விட்டு போ. புத்தி மண்டலங்களை கெடுக்கிற துஷ்ட பிசாசு விட்டு போ. In Jesus name, in Jesus name, in Jesus name. நம்பிக்கையோட கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவ ஆவியானவர் அப்படியே தமது மகிமையை கடைசி வரை நிறைவாய் பொழிந்து கொண்டிருக்கிறார். தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பிரசன்னமாகி கொண்டிருக்கிறார். ஒரு நாவு பிரிந்து பேசுகிறது. ஒரு புதிய பாஷை. எஸ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். செபிக்க முடியலையா? கர்த்தர் உன்னை இப்பொழுதே ஒரு ஜெப ஆவியை கொடுத்து உன் ஜெபத்தை தடை செய்கிற சத்துருவின் கிரியைகளை அகற்றி போடுகிறார். உன் வாய் விரிவாய் திற, வாய் விரிவாய் திற, அடக்கிக் கொள்ளாதே. இஸ்ரவேலே, என் ஜனமே, நீ கம்பீரித்து சத்தமிடு. அலங்கம் இடிந்து கீழே விழுகிறது. அற்புதங்கள் நடக்கிறது. உனக்கு தடையாயிருக்கிற எரிகோ கோட்டைகளை கர்த்தர் உடைக்கிறார், உடைக்கிறார். சத்துருவின் கிரியைகளை தேவன் இல்லாமலாக்குகிறார். மாந்திரிக சக்திகளை கர்த்தர் அவமாக்குகிறார். தேவ வல்லமை இறங்குகிறது. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உன் வாய் விரிவாய் திற. அப்பா, வல்லமையால் என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை நிரப்பும் என்று சொல்லு. தேவ மகிமை வெளிப்படுவதை பார்க்கிறேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. கடைசி வரை ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. Touch, touch, everybody, touch everybody, touch everybody, touch everybody. இப்பொழுதே, right now, right now, right now, in Jesus' name. Heal everybody, Lord. Touch everybody, Lord. Bless everybody, Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செத்து போன எலும்புகள் நரம்புகள் எல்லாம் செயல்படுவதாக. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உன் அவயவத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. செயலற்று போன உன்னுடைய அவயவங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது அவருடைய தழும்புகளால் நீ சுகமாகிறாய், நீ சுகமாகிறாய். இந்த ஆரம்ப நேரத்திலேயே கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய்.
அவிசுவாசப்படாத. கர்த்தர் உன்னோட பேசுவார். கர்த்தர் உன்னை தொடுவார். தேவ வல்லவன் நிரப்பப்படுவாய். நீ மகிழ்ந்து களி கூறு. இஸ்ரவேலே பயப்படாதே, சிறுமந்தையே கலங்காதே, கர்த்தர் பட்சமாயிருக்கிறார். இதுவரைக்கும் நீ வாழ்க்கையிலே அனுபவியான ஒரு பெரிய நன்மையை நீ உணரும் சமயம் வருகிறது. இது அனுக்கிரக காலம், இது ஆசீர்வாத காலம். நீ ஜெபித்தும் பயனில்லை என்று சொல்லுகிறாய். பல நாட்களாய் ஜெபம் செய்து பதில் வரவில்லை. இப்பொழுது இந்நேரம் கர்த்தர் உனக்கு பதில் செய்கிறார். உன் விருப்பம் நிறைவேறும். உன் ஏக்கத்திற்கு பதில் உண்டு. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. ஹalleluya, 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 ஹalleluya. தேவனந்தன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கரங்களை உயர்த்தி lift your hands. கரங்களை அசைத்து அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணுமவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சொல்லுவோம், அடைக்கலம் புகவே உதவி வரும். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும். கண்மலை நோக்கி வானமும் மையமும் படைத்தவனை பார்க்கின்றேன். உதவி வரும். பார்க்கின்றேன். உதவி வரும். கண்மலை நோக்கி வானமும் மையமும் படைத்தவனை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார்.
இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். கர்த்தருண்டு. ஹல்லேலூயா. சர்வவல்லவரே. ஹல்லேலூயா. ரிபலகதுனி கமஸ்யந்தர கரபு ரிபரகதுனி கமஸ்யந்தர கரகதுனி அந்தரபு. ஹல்லேலூயா. இந்த தலையில 2 வருஷம் ஆச்சு. இந்த மூளை பகுதியில் ஒரு கட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்தில் வேதனையோட கஷ்டத்தோட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய தழும்புகளால் உன்னை சுகமாக்குகிறேன். எனக்கு என்ன சம்பவிக்குமோ என்ற ஒரு பயம் உனக்குள் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மருத்துவனுடைய கத்தி கரம் உன் சரீரத்தில் படவே படாது. இப்பொழுது இப்பொழுது என் ஆரோக்கியம் உன் சரீரத்தில் வெளிப்படுகிறது. அதை கட்டி கரைந்து போகிறது. கர்த்தர் உன் நரம்புகளை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நீ கலங்காதே, பயப்படாதே, உனக்கு அற்புத சுகம் உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம். ஆமென் சொல்லுங்கள். அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் பெற்றவர்கள் இந்த பூமியிலே சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். அவருடைய சட்டையின் கீழாய் இருக்கிற மகத்துவங்கள் சொல்லி மிகையாகாதது. ஆமென். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், யாருக்கு இந்த அடைக்கலம் கிடைக்கிறது? இந்த அடைக்கலம் சட்டையின் கீழாய் கிடைக்கிற இந்த அடைக்கலம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பலன்களை கொண்டு வருகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது யாருக்கு தேவன் சட்டையின் கீழாக அடைக்கலம் கொடுக்கிறார் என்பதை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதற்கென்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மகிமையான ரூத்தின் புஸ்தகத்தை உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே எஜமானனாகிய போவாஸ் துயரப்பட்டு தன் வாழ்க்கையிலே துக்கம் அனுபவித்து தனிப்பட்ட நிலையிலே தவிக்கும் நிலையிலே தன் வாழ்வில் நம்பிக்கையற்ற நிலையில் பெத்லகேமுக்கு ஓடி வந்திருக்கிற, பெத்லகேமிலே துணிச்சலோடு கூட தன் வாழ்வில் எல்லாம் இழந்ததென்று சொல்லுகிற நகோமியின் காலடிகளை பின்தொடர்ந்து வரும் பொழுது தன்னுடைய வாழ்விலே பெற்ற ஒரு பெரிய வாக்குறுதி என்னவென்றால், இப்படிப்பட்ட கஷ்டகாலத்தை அனுபவிக்கிற ரூத்தினுடைய வாழ்வுக்கு எஜமானாகிய போவாசிடத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான வாக்குறுதி உண்டாயிற்று. வேதம் சொல்லுகிறது, இந்த வாக்குறுதியினுடைய மேன்மை என்னவென்றால், இதோ கர்த்தராகிய தேவன் உன் செய்கைகளுக்கு நிச்சயம் பதில் செய்வாராக. கர்த்தராகிய தேவனுடைய சட்டையின் கீழாய் அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு நிச்சயமாய் நிறைவான பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரூத் என்ற ஸ்திரீயானவள் தன் வாழ்விலே இந்த அடைக்கலத்தை கர்த்தருடைய சட்டையின் கீழாக பெற்றிருக்கிறாள் என்பதை இந்த சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அதை போவாஸ் என்கிற எஜமானனுடைய வாயின் வார்த்தைகளாலே அங்கே நாம் அறிகிறோம். இந்த ரூத்தினுடைய வாழ்வில் இந்த வாக்கியம் எப்படி கிடைத்தது? இந்த மேன்மை தன் வாழ்விலே கிடைக்கப் பெறுவதற்கு அப்படி தேவனுடைய சமூகத்தில் இவள் செய்த மேன்மை என்ன? ஒரு மோபாபிய பெண் அல்லவா, தன்னுடைய வாழ்வில் எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? சாபத்தீடானவள் அல்லவா,
துக்கத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து நொந்து போனவள் அல்லவா. ஆனால் வேதம் சொல்லுகிறது ரூத் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்திலே வாசிக்கும் பொழுது அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், வாழ்க்கையில துக்கம் வந்த பின்பு, வியாதிகள் கஷ்டங்கள் நோவுகள் வந்த பின்பு, இழப்புகள் சோர்வுகள் வந்த பொழுது, உன் வாழ்க்கையில் இனிமேல் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், வாழ்ந்திருப்பதில் அர்த்தமில்லை என்று சொல்லக்கூடிய கால சூழ்நிலை வந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதற்கு பிற்பாடு தான் 12வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் உனக்கு அடைக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 11வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ரூத் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் மனவேதனைகள் தனக்குள் இருந்தாலும், தாங்க முடியாத துயரம் தன் இருதயத்தில் இருந்தாலும், வேதம் சொல்கிறது உன் மாமியாருக்காக நீ செய்ததை. ஹல்லேலூயா. மாமியார் அவ்வளவு பெரிய சம்பிரய மேன்மையில இருக்கிற காலத்துல நீ செஞ்சிருந்தா, மாமியார் செத்த பிற்பாடு ஐயா வாழ்க்கையில இந்த சொத்து சுகமெல்லாம் வருன்ற எதிர்பார்ப்போட செஞ்சிருக்கலாம் ஐயா அப்படின்னு கூட நம்ம சொல்லி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது மாமியாருடைய நிலை என்னவென்றால், புருஷனை இழந்திருக்கிறாள், 2 பிள்ளைகளை இழந்திருக்கிறாள், வாழ்க்கையில எல்லாமே இழந்து போனாள். இனிமே சாப்பிட கூட வழி கிடையாது. இனிமே எப்படி உலகத்துல வாழ்றது என்ற ஒரு பெரிய கேள்வி தனக்குள்ளே இருக்கிறது. அப்படி வெறுமையாக்கப்பட்ட நகோமி. ஹல்லேலூயா. பலமுறை உங்களோட சொல்லி இருக்கிற இந்த நகோமியை போல தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன், அற்புதமான தேவன், பிதாவினுடைய சமூகத்தில் செல்ல பிள்ளையாய் மேன்மை பெற்ற நமது கிறிஸ்துவாகிய தேவன், அவர் 1000-10,000 பேர்களில் சிறந்தவர். மனுக்குலத்திற்கென்று தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் 33 ஆண்டு காலங்கள் இந்த பூமியில் மனுக்குலம் ஜீவனடைய வேண்டும், சுகமடைய வேண்டும், அற்புதமடைய வேண்டும் என்று சொல்லி தன்னையே தந்து தன் வாழ்வில் இருந்த எல்லாவற்றையும் அவர் இழந்தார். அவர் தரித்திரர்களாகிய நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி அவர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய வஸ்திரத்தையும் சீட்டு போட்டார்கள், கடைசி சொட்டு ரத்தவரையும் தந்தார். வேதம் சொல்லுகிறது வெறுமையாக்கப்பட்ட நகோமி அவள் பிரயாணத்தை துவங்குகிறாள். எங்கே போகிறேன் என்றே தெரியாது, என் நிலைக்கு தள்ளப்படுகிறேன் என்று தெரியாது என்று புறப்பட்டு தன் பிரயாணத்தை துவங்கிய பொழுது வேதம் சொல்லுகிறது, ரூத்தோ தன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நீ நன்மை இல்லாத ஒரு தாய் அல்லவா, நீ ஆழ்வலம் இல்லாத ஒரு தாய் அல்லவா, உன்கிட்ட என்னங்க இருக்கு உனக்கு சேவை செய்வதற்கு, உனக்கு பணி செய்வதற்கு? அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது அவள் தன் மாமியாருக்கு செய்ததான மேன்மைகள், தன் வாழ்க்கையில துக்கத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த நகோமிக்கு செய்த பணிவிடைகள், அது மட்டுமல்ல, ரூத் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்விதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஆமென் சொல்லுங்க. அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதில்லை. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தன் இருதயத்தில் தீர்மானம் செய்ததான ரூத்துக்குத்தான் 12வது வசனம் சொல்லப்பட்டது, அவருடைய சட்டைகள் கீழ் உனக்கு அடைக்கலாம். ஹல்லேலூயா. நகோமின்ற இடத்துல இயேசுவை நிறுத்தி
சபையாகிய ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐயா, தரித்திரராக்கப்பட்டு சிலுவையில் 3 ஆணிகளில் நமக்காக நிறுத்தப்பட்டவராகிய கிறிஸ்து இயேசு, நன்மை பெற்றவர்கள் எல்லாரும் இயேசு விட்டு போனார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இயேசு விட்டு போனார்கள். சுகமற்றவர்கள் இயேசுவை விட்டு போனார்கள். சபையே, உன் இருதயத்தில் நீ ஒரு தீர்மானம் செய். நான் இயேசுவை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு யாரும் பேசவே வேண்டாம். நான் அவரையே பின்பற்றுவேன், அவரையே பற்றி இருப்பேன், அவரையே சார்ந்திருப்பேன், அவரையே சேர்ந்திருப்பேன், அவரை விடாமல் பற்றிக் கொள்வேன். வாழ்க்கையில கஷ்டமில்லாத காலத்துல இயேசுநாதரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னா ஈஸியா ஸ்தோத்திரம் பண்ணிடுவாங்க. குறைவில்லாத காலத்துல ஐயா பாடுங்க ஐயா தேவாலயத்துக்கு வாங்கன்னு சொன்னா ஒருவேளை வரலாங்க. ஆனா கஷ்ட காலத்துல போய் இயேசுநாதரை தேடு, இயேசுநாதரை பாடு, இயேசுநாதரை நம்புன்னு சொன்னா, ஏங்க உலகத்தாலேயே முடியலையே, எத்தனையோ இடத்துக்கு போய் வந்து விட்டேன், யாராலும் முடியல என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையில் விரக்தியோடு தான் கிறிஸ்துவை அநேகர் பின்பற்றுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றிய பலரும் தங்கள் வாழ்க்கையில கிறிஸ்து இயேசு தங்களை நயம் காட்டி சம்பாதித்தபடியினால இயேசு தன்னுடைய சிநேகத்தை காமிச்சிட்டாரா, இயேசுவுக்காக வாழ்க்கை கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் ஒன்னு அழைச்சு நீ கத்தரண்ட வரல, கையை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க. கேட்டா நம்மலாம் ஒரு பெரிய சரித்திரம் சொல்லிடுறோம். 25 வருஷமாச்சு, 30 வருஷமாச்சு, 40 வருஷமாச்சு இயேசுவை தேடி ஆண்டவருக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, ஏதோ ஒரு பிரசங்கத்துல, ஒரு பாட்டுல, இல்ல ஒரு ஜெப நேரத்துல எப்படியோ போகணும்னு நினைக்கவே இல்லை, நினைச்சு கூட பார்க்கல, நான் போயிட்டேன், ஏதோ வந்துட்டேங்க, சேர்ந்துட்டேங்க, ஆவிக்குரிய பண்பை பெற்று விட்டேன். அநேக நம்ம வாழ்க்கையில யோசிக்கிறோம், ஏதோ வந்துட்டேன். இல்லைங்க, கர்த்தராகிய தேவன் அவருடைய அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் நமக்கு தந்து நயம் காட்டி நம்ம சம்பாதிச்சார். ஆமென். அவருடைய அன்பு உடைஞ்ச நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லிட்டு, உன்மேல் அன்பா இருக்கிறேன், உன் மேல பாசமா இருக்கிறேன், உன் மேல நேசமா இருக்கிறேன், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி உள்ளவர்களுக்கு சமீபமாயிருக்கிறேன் என்று நம்மை அவர் சம்பாதித்துக் கொண்டார். அப்படி கிறிஸ்துவுடைய நேசத்தை பெற்று ஆவிக்குரிய பண்புக்கும் கிறிஸ்தவ வாழ்வுக்கும் புறப்பட்ட பல யாத்ரீகர்களும் இன்றைக்கு அவரை விட்டு போய் விடுகிறோம். அவரை பின்பற்றுவதற்கு மனம் இல்லை. பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை சொல்லுகிறது, 10 வருஷம் ஜெபிச்சனே, ஆண்டவர் அற்புதம் செய்யலையே, ஆண்டவரோட 10 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கனே, கர்த்தர் ஒண்ணும் கொடுக்கலையே, ஐயா உலகத்துல என்னங்க சம்பாதிச்ச, இந்த உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்து, இல்ல ஊழியத்துக்கு வந்து, இல்ல ஆண்டவருக்கா வாழ ஆரம்பிச்சு என்னங்க வாழ்க்கையில கிடைச்சது? அதனால பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை யூ-டர்ன் போட்டு திரும்பி இருக்காங்க. இன்னைக்கு இனிமே இந்த ட்ராக்ல போனா சரியாகாது, அந்த ட்ராக்குக்கு போலான்னு சொல்லி வாழ்க்கையை திருப்பிக்கிறாங்க. ஆனால் ரூத் அதை செய்யவில்லை. வாழ்க்கையில மரணம் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என் புருஷனே மரித்து போனா என் வாழ்க்கையில தனிமையாத்தான் இருக்கிறேன், ஆனால் நகோமியை விட்டு ஒரு நாளும் திரும்பி போக மாட்டேன், விடாமல் பற்றிக் கொள்ளுவேன் என்று பற்றிக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நீ அவரை விட்டு பிரியாதிருப்பாயாக, விடாமல் அவரை பற்றிக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று நம்மை பிரிக்கவே கூடாது. இந்த உலகத்தில் தனிமையோ, வறுமையோ, இழப்புகளோ, ஏமாற்றங்களோ, நஷ்டங்களோ, கஷ்டங்களோ எவைகளே நம்முடைய வாழ்க்கையில் வரட்டுமே, பஞ்சமோ, பசியோ, பட்டினியோ, இல்லாய்மையோ எதுவானாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் மேன்மையை, கிறிஸ்துவின் பாச பதிவுகளை விட்டு நம்மை பிரிக்காதிருப்பதாக. அவரை விட்டு ஒரு நாளும் நான் தூரம் போவதற்கு தயாரில்லை. அவரை விட்டு விடாமல் பற்றிக் கொள்ளுவேன்.
எந்த சூழ்நிலையும் ஆமீன் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. கைகளை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பீரின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பீரின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த போர் பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த போர் பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்வல்லத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்வல்லத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்வல்லத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். என்னதான் வந்தாலும் சரி அவரை விட்டு ஒரு நாளும் நான் பிரிவதில்லை. அது என்னதான் வரட்டும். பக்கத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல. இன்னொரு பக்கத்துல ஆராதிக்கிறவர்கள் போயும் நீயுமா கர்த்தரை தேடி என்ன செஞ்சாலும் இயேசுவை மட்டும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை போட்டு விட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் ஒரே ஆராதனைக்கு தான் வரோம். ஆனா பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்றோம், நானு 10 வருஷமா 15 வருஷமா ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன், 5 பைசாக்கு பலன் இல்ல. அதனால நீங்க பார்த்து எடுத்து ஆராதனைக்கு வரணும், பார்த்து எடுத்து அற்புதத்தின் நாளுக்கு வாங்குங்க, பார்த்து எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னா போட்டு விட்டுறோம். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க, கம்பீரமா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களை தேவன் வன்மையாய் கண்டிக்கிறார். ஆமென். தேவாலயத்துக்குள்ள வந்தா பக்கத்துல விசுவாசிய பேசாது, இயேசுட்ட மட்டும் பேசு. ஆமென். வெளியே போனா இயேசுவ பேசு. ஹல்லேலூயா. பக்கத்துல தெரியாதவங்க வந்துட்டாங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலதெல்லாம் இப்படி போட்டு விட்டுறதுனால நம்ம விசுவாசத்துல ஒரு பதட்டம் வந்துருது, நம்பிக்கை போயிருது. இயேசுவை விசுவாசிக்கிற உண்மைதான், ஆராதிக்கிற உண்மைதான், வருஷம் 5 ஆச்சு உண்மைதான். ஆனா என்ன செய்ய ஒரே குழப்படியா இருக்கு, என்ன செய்யன்னு தெரியல. கர்த்தரை விட்டு போகாத, இயேசு வாழ்வளிக்கிறார். குடும்பத்தை விட்டு போகாத, பிரியாத. பக்கத்தில் இருக்கிற 10 பேர் சொல்றத கேட்கறீங்களோ கேட்கலையோ, கர்த்தருடைய ஆவியினால் அபிஷேகம் தீர்க்கதரிசி சொல்றத கேளுங்க. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, போகாத. ஆமென். விட்டு பிரியாத. கர்த்தர் அல்லவா உன்னை இங்கே வைத்திருக்கிறார். விசுவாசத்திற்கு அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை அல்லவா. கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், யோர்தான்கள் வரத்தான் செய்யும், சிவந்த சமுத்திரம் குறுக்கிடத்தான் செய்யும், எரிகோ நம்மை குறுக்கிடத்தான் செய்யும். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாயிருக்கிற ஒரு பெரிய சக்தி கர்த்தராகிய தேவன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை ஆகிய நீ கர்த்தரை விட்டு ஒரு நாள் பிரியாதே, பிரியாத. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, என்னதான்
சத்துரு உன் வாழ்க்கையில களைய விதைச்சாலும் சரி, என்னதான் விசுவாசத்தை அழிச்சு போடும்படி கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மையை இல்லாமலாக்கி போடுவதற்கென்று உலகத்தானாகிய மனுஷனையே ஆயுதமாக்கி கொண்டாலும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீ சிலுவையோடு வைத்திருக்கிற நேசத்தை, இயேசுவுடைய மகிமையோடு வைத்திருக்கிற உறவை ஒரு நாள் விட்டு விடாதே, பற்றிக்கொள். ஹல்லேலூயா. ஊழியம் வேற செஞ்சிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னு சொன்னா 10 பேர் சொல்றதெல்லாம் காதுல வந்த உடனே ஆமென். எங்க 10 பேர் சொல்றதை விட்டு 1000 10,000 பேர்களிலே சிறந்தவர் சொல்றதை கேளுமா? கேளியா? ஹல்லேலூயா. குதூகலமா இருந்தீங்களே, ஏன் முகமெல்லாம் இப்படி ஆயிடுச்சு? கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. ஆமென் ஆமென். சிந்திச்சு பாரு. விசுவாசத்தை அழிச்சுக்கிறதுக்காக நீ கர்த்தருடைய சமூகத்திலே பெற்ற அழைப்பை, தரிசனத்தை கெடுப்பதற்காய் சத்துரு உன்னை முன்னும் பின்னும் விடாமல், வலது பக்கம் இடது பக்கம் விடாமல் உன்னையே சூறையாடி கொண்டிருக்கிறான். நீ அதை அறிய மாட்டாயா? என்ன வந்தாலும் சரி, கர்த்தரையே பின்பற்றுவேன், கர்த்தரையே பின்பற்றுவேன். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சு, ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பை பெற்ற நீங்கள் அழைப்பில் உறுதியாய் தரித்திருங்கள். தேவன் அல்லவா உங்களை அழைத்தார், கர்த்தர் அல்லவா பெயர் சொல்லி அழைத்தார். தேவனுடைய அழைப்பில் உறுதியாயிரு. ஊழியம் செய்யணுமா செய்ய வேண்டாமான்ற ஒரு பெரிய கேள்வி என் இருதயத்தில். அந்த கேள்வி இனிமே நீ கேட்க கூடாது. இந்த கேள்வி என்றைக்கு உன் இதயத்தை விட்டு மாறுகிறதோ அன்றைக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆராதிக்கணுமா வேண்டாமா? இந்த கேள்வியை விட்டுடு. துதிக்க வேண்டுமா வேண்டாமா? விட்டுடு. ஜெபிக்கவா ஜெபிக்க வேண்டாமா? விட்டுடு. பாடணுமா பாட வேண்டாமா? விட்டுடு. ரட்சிப்பை பெற்று வந்த அன்றைக்கு நீ ஜெபிச்ச ஜெபம், நீ ஜெபிச்ச ஆராதனை, எப்படி ஆராதிச்ச தெரியுமா? எல்லாம் விட்டுட்டேன். இப்ப ஏதோ கடமைக்கா பைபிள் எடுத்துக்கிட்டு பாட்டு புத்தகம் தூக்கிட்டு கோயிலுக்கு வரோம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை போகாம இருந்தா ஆவியானவர் கோபப்பட்டார்னா என்ன செய்யறது? அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு ஃபார்மாலிட்டிக்கா கட்டுக்கட்டா புத்தகம் தூக்கிட்டு வந்துட்டு போறேன். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அந்த சிந்தையெல்லாம் உன்னை விட்டு விடு, விட்டுடு. உன்னுடைய வாழ்க்கையை சிதறடிக்கிற உலகத்தின் ஆவிகள் பலது இருக்கிறது. சத்துரு உன் ஆசீர்வாதத்தை சூறையாட நினைக்கிறான். உன் குடும்பத்தின் நன்மைகளை அழிக்க விரும்புகிறான். உன்னை இல்லாமலாக்க விரும்புகிறான். கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற மேன்மையை கெடுக்க நினைக்கிறான். நீ பெற்ற அழைப்பு ஒரு மகா பெரிய அழைப்பு. ஆமென். 25 வருஷமா வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அழைப்புக்கு பின்னாடி பயணம் செஞ்சிட்டு இருக்கேங்க. ஆண்டவர் கொடுத்த அழைப்புக்கு பின்னாக பிரயாணம் செய்யும் போது உலகத்தில் இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் வரும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை கண்டுவிட்டு வருகிற பொழுது அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா ஆவிக்குரிய பக்தர்களின் பிரச்சனை வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய பக்த சீலர்கள் சொல்லுகிற பக்தர்கள் கொடுப்பார்கள் கொடுமையை. அந்த கொடுமையை பார்த்து அதை ஃபேஸ் பண்ணி நிக்கிற போது அடுத்த பக்கம் பிசாசு, சொந்த சகோதரன், ஐயா வீட்டா நாட்டா உடனிருப்பவன் என்றெல்லாம் சத்துரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்மை சூறையாட நினைத்திருக்கிறான். இதெல்லாம் வாழ்க்கையில கடந்து வந்ததனால தேவ பிள்ளையே, கர்த்தர் நடத்தி வந்த பாதையை உனக்கு சொல்லுகிறேன். அந்த இடமெல்லாம் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை, தலை குனிந்து போகவில்லை, தளரவிடவில்லை. கர்த்தராகிய தேவன் இந்த சிறியவனோடு கூட இருந்தார். 1998 ஆண்டிலே பெற்ற அழைப்பின் மேன்மை கர்த்தர் சொன்னார். சம்பாத்தியத்தையும் சபையராகிய நெடி ஆட்களின் வர்த்தக லாபத்தையும் உனக்கு நான் தருவேன். உன்னிடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று அநேகர் சங்கிலிகள் இடப்பட்டவர்களாய் உனக்கு பின்வருவார்கள். நீ அதை காண்பாய், நீ அதை அனுபவிப்பாய். உன்னையோ ஆச்சரியமான ஆணியாய் கடாவி வைத்திருக்கிறேன். நீயோ
கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருக்கிறாய். உன்னை நான் அக்கினி கண்டமா வச்சிருக்கிறேன். உன்னை நான் தண்டாயுதமாய் வைத்திருக்கிறேன். உன்னை நான் என்னுடைய பட்டயமாய் வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய அழைப்பு தைரியப்படுத்திற்று. ஹல்லேலூயா. இல்லைனா என்னைக்கோ திரும்பி வேற பிரயாணம் செஞ்சிருப்போம். ஆமென். யாருக்காக கர்த்தர் பேசுறாரு எனக்கு தெரியாது. யாரோ ஒருவரோட கர்த்தர் பேசிட்டு இருக்கார், பலரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் எந்தவித நிலையிலும் நீ தளர்ந்து போகாதே. உன்னுடைய முழங்காலுக்கு சக்தி உண்டு. உன் முழங்காலில் நின்று கர்த்தரை பார். என்னை அழைத்தீரே ஆண்டவரே, உம்முடைய சேவைக்கு என்னை அழைத்தீரே, உம்முடைய ரட்சிப்புக்காக என்னை அழைத்தீரே, உங்க பாசத்துக்காக என்னை அழைத்தீரே, உங்க வேலைக்காக என்னை அழைத்தீரே, உம்முடைய விசுவாசியா இருக்கணும் என்னை அழைத்தீரே, உம்முடைய சாட்சியா இருக்கணும் என்னை அழைத்தீரே, உம்முடைய செய்தியை சொல்லணும் என்னை அழைத்தீரே, ஊரெல்லாம் போய் இயேசுன்னு சொல்லணும் என்னை அழைத்தீரே, என் குடும்பத்துக்கு மகிமையா என்னை அழைத்தீரே, என் வம்சத்துக்கு ஆசீர்வாதமாய் என்னை அழைத்தீரே. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீ இதை சொல்லிக்கொண்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை முன்வைத்துக் கொண்டு பிரயாணம் செய். கர்த்தரை விட்டு பின்வாங்காதே. செய்த ஊழியத்தை விட அதிகம் செய். ஒரு தடவை இயேசுநாதரை பத்தி பேசியிருக்கணும், நீ 10 முறை பேசு. ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கணும், நீ 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் இருக்கிற சிற்சில சக்திகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை, இருதயத்தை கலக்கி போடுகிறது என்றால், சூறையாடுகிறது என்றால் விட்டு விடாத. கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய மேன்மை உனக்காக காத்து கொண்டே இருக்கிறது. அக்கம் பக்கம் வருகிற எந்த சக்திகளை குறித்து நீ கலங்காதே, நீ கவலைப்படாதே. இதோ ரூத்து சொன்ன மாதிரி நீ சொல்லணும், உம்மை விடாமல் பற்றி கொள்ளுவேன். எந்த நிலையிலா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தகப்பனே உம்மை பற்றி கொள்ளுவேன். இயேசுவே உம்மை பற்றி கொள்ளுவேன், உம்மை பிடித்துக் கொள்ளுவேன். உம் பாதத்தில் விழுந்து உம்மை கட்டி பிடிச்சு, சாமி எனக்கு நல்ல பங்கு நீர் மட்டும் தான் என்று சொல்லுவாய் என்றார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் பெறுவாய். அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் பெறுவாய். விடாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய இருதயத்திலே செய்த ஒரு தீர்மானம். இரண்டாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ரூத்து புஸ்தகத்தில் 2:11 மீண்டும் வாசிங்க, படிங்க பாஸ்டர். பைபிள் என்ன சொல்லுகிறது? அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாய், உன் புருஷன் மரணமடைந்து போனா நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ மாமியாருக்கு செஞ்சது, நீ உன் தகப்பனையும் உன் தாயையும், உன் தகப்பனையும் உன் தாயையும், உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்க. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஐயா, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேன்மையை நீ கேள்விப்பட்ட உடனே உன் இனத்தான், ஜனத்தான், தகப்பன், வீடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், என்னை திரும்பி பார்க்க மாட்டேன் என்று நீ பிரயாணப்பட்டாயே. எகிப்தை விட்டுவிட்டாயே, பாவத்தை விட்டுவிட்டாயே, அநியாயத்தை விட்டுவிட்டாயே, அக்கிரமத்தை விட்டுவிட்டாயே. இனிமேல் மோவாப் எனக்கு வேண்டாம், பெத்லகேம் எனக்கு போதும் என்று ஒரு இதயத்திலே தீர்மானம் செய்து கொண்டு கர்த்தருடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு நீ துணிந்தபடியினாலே. ஆமென் சொல்லுங்க. இனம், ஜனம், ஜாதி, தகப்பன், வீடு எல்லாம் விட்டுட்டு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பின்னால நான் போவேன் அப்படின்ற ஒரு தீர்மானம். தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுது, நீ உன்னுடைய வாழ்வில் ஜென்ம தேசத்தை, வாழ்க்கையினுடைய ஜென்ம தேசம், ஜென்ம குணம், ஜென்ம செயல் அப்படின்றது பலது இருக்கு. அது பலருக்கு இன்னும் போகல. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து 50 வருஷம் ஆச்சு, ஆனாலும் ஜென்ம சுபாவம் இன்னும் மாறல. மாறிச்சா?
மாறல, ஜென்ம சுபாவம் போகல, ஜென்ம குணம் மாறல. ஜென்ம தேசத்துல, ஜென்ம தேசம் எப்படிப்பட்டது? அது அநியாயமும் அக்கிரமம் நிறைந்த எகிப்தல்லவா? அது உன்னை மோசம் போக்குகிறது அல்லவா? அது உன்னை கெடுக்கிற தேசம் அல்லவா? அது பாவம், அது சாபம், அது அநியாயம், அது அக்கிரமம், கொலை, வெறி, சாபம் நிறைந்தது, விபச்சாரம், வேசித்தனம் நிறைந்தது, அக்கிரம செய்கை கொண்டது. ஜென்ம சுபாவ சக்தி. இந்த ஜென்ம சுபாவத்தை விட்டு, ஜென்ம தேசத்தை விட்டு, ஜென்ம குணத்தை விட்டு, அப்படின்னா உன்னுடைய பழையவைகளை எல்லாம் விட்டு, தகப்பன் வீட்டை மறந்து ஜென்ம தேசத்தை விட்டு புறப்பட்டார். சங்கீதக்காரர் அழகா எழுதி வச்சிருக்கார். 45வது சங்கீதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, 45வது சங்கீதம் விடுங்க, அதுல அந்த 10-11 வசனம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்கள். குமாரத்தியே கேள், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஓ, கர்த்தராகிய தேவன் உன் அழகிலே பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள். கர்த்தராகிய தேவன் உனக்கு சொல்லுகிறார், நீ இவை எல்லாவற்றை விட்டு விடுவாய் என்றால் உன் அழகிலே அவர் பிரியப்படுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் ஆண்டவர், ஆகையால் நீ அவரை பணிந்து கொள், தொழுது கொள். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். நீ இதை செய்கிற பொழுது அவருடைய கண்கள் உன்மேல் திருப்பப்படும், அவருடைய இருதயம் உன்மேல் வைக்கப்படும். அவர் உன்மேல் நினைவாயிருக்கிறார். அவர் உன்னை மறப்பதும் இல்லை, அவர் உன்னை மறுப்பதும் இல்லை. கர்த்தர் சொல்றார், நீ இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, இவை எல்லாவற்றையும் ரூத் தன்னுடைய வாழ்க்கையிலே மறந்து நகோமியுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்தது போல நீயும் உன் பிரயாணத்தை, உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்வாய் என்றால் நிச்சயமாகவே நீ என் சட்டைகளின் கீழாக அடைக்கலம் பெறுவாய். மனுஷர்கிட்ட பணியக்கூடாது, ஆண்டவர்கிட்ட பணியணும். ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்து பணிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? நம்ம போல ஒரு மனுஷன் தானே, அது யாரா இருந்தா நமக்கு என்ன? ஆமென். அது எந்த தலைவரா இருந்தா நமக்கு என்ன? அது என்ன மந்திரியா இருந்தா நமக்கு என்னங்க? மனுஷன்கிட்ட கை கட்டினதெல்லாம் போதுங்க. எனவே மனுஷன் முன்னாடி கை கட்டாத, யான்று விழுந்துடாத போய். அவர் ஆண்டவர், அவர் ஆண்டவர். ஆகையால் நீ அவரை மட்டும் பணிந்து கொள்வாயாக. அவரை மட்டும் பணிச்சு ஆண்டவர் பாதத்தில் விழு. பிரச்சனையா? ஆண்டவர் பாதத்தில் விழு. வியாதியா? கர்த்தருடைய பாதத்தில் விழு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. உம்மை நம்பி, lift your hands everybody. உம்மை நம்பி உங்க பாதம் உறுதியாய் பற்றி கொண்டே என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீ, என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஹல்லேலூயா. எவ்வளவு நிந்தைகளிலும் அவமானங்களிலும் பரியாசங்களிலும் சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்திலே செய்ய வேண்டியது என்னவென்றால், அவருடைய அடிச்சுவடுகள், அவர் சென்ற பாதை, சிலுவையை சுமந்து சென்ற பாதை, கோரபார சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மட்டும் புறப்பட்டு போனாரே, அவர் பட்ட சிலுவையின் பாடுகள், இந்த சிலுவை பாதைதான் உனக்கு முன்னே. அந்த பாதையில நீ நடந்து போ. நீ அவர் சென்ற பாதையில நடந்து போ. நீ உலகத்தை மறந்து கஷ்டம் வந்துச்சேன்னு சொல்லி திரும்பாத. நீ அவருடைய அடிச்சுவடுகளை மாத்திரம் பார்த்து கொண்டு பிரயாணப்படுவாய் என்றால், அவர் பாதத்தை மாத்திரம் கட்டியா பிடிச்சுப்பேன்னு சொன்னா அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் உண்டு. ரெண்டு கையை தூக்கி உம்மை நம்பி உங்க பாதம் உறுதியாய் பற்றி கொண்டே என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீ,
என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர். Clap your hands. Hallelujah. நல்ல கைகளை தட்டி கடைசி வரை அவர் ஆண்டவர். படிச்சுக்கோ படிச்சுக்கோ படிச்சுக்கோ, அவர் பாதத்தை பிடிச்சுக்கோ. ஆமென். உம்மை நம்பி உங்க பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உங்க பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். அப்பா காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். சொல்லுவோம், உம்மை நம்பி உங்க பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். Jesus, hallelujah. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. ஐயா உரிமையை எனக்கு தந்தீ. அப்பா உரிமையை எனக்கு தந்தீ. ஓ உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உங்க பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர். உங்க பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. குமாரத்தியே, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை அவர் சபையாம் நமக்கு ஜனமாய் நமக்கு இயேசு வாழ்வளிக்கிறார். குடும்பமே கர்த்தர் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறபடியினால குமாரத்தியே, குமாரனே, குமாரத்தியே, தைரியமாய் நீ உலகத்தை மறந்து, பாவத்தை மறந்து, அசுத்தத்தை மறந்து, அக்கிரமங்களை வெறுத்து, அவர் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். அவரை பணிந்து கொள். அப்பொழுது நீ அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் வருவாய். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஒரே விலாசம் என் சர்வ வல்லவராகிய தேவன் மட்டுமே. எனக்கு இருக்கிற ஒரே முகவரி என் கர்த்தராகிய தேவன் மட்டுமே. என்னுடைய தகப்பன், ஐயா என்னுடைய தகப்பன் என்று நான் எழுதினான். Son of Holy Spirit, டி டேவிட் பெஞ்சமின், நீ எழுது, தைரியமாய் எழுது. பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய மகன், உம்முடைய மகள். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீ குமாரத்தியா குமாரனாய் இருந்து அவர் ஆண்டவராகையால், அவர் ஆண்டவராகையால் உங்க மட்டும்தான் சாஸ்தாகமா விழுவப்பா. யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், எவருக்கும் தலை வணங்க மாட்டேன். என் கர்த்தருக்கு மட்டும், பரிசுத்தாவியானவருக்கு மட்டும், தேவனுடைய சமூகத்தில் மட்டும், கர்த்தருடைய அன்பு கொண்ட பரிசுத்தவான்களுக்கு மட்டும் தலை வணங்கி, ஹல்லேலூயா,
அப்பொழுது கர்த்தராகிய தேவன் உன்னை அவருடைய சட்டைக்குள்ள வைத்துக் கொள்ளுவார். அவருடைய சட்டைகளிலே அடைக்கலம் உண்டாகும். அடைக்கலம் அது உனக்கு பாதுகாப்பு. அடைக்கலம் அது உனக்கு கிடைத்த தஞ்சம். இனிமே சத்துரு உன்னை சேதப்படுத்த முடியாது. உலகத்தின் சக்திகள் உன்னை சேதப்படுத்த முடியாது. வியாதி உன்னை சேதப்படுத்த முடியாது. பலவீனம் உன்னை சேதப்படுத்த முடியாது. நீயோ கர்த்தரிடத்தில் அடைக்கலம் பெற்றிருக்கிறாய். நீ கர்த்தருடைய அடைக்கலத்திலே இருக்கிறாய். அவருடைய பாதுகாப்பிலே இருக்கிறாய். அவருடைய அரவணைப்பில் இருக்கிறாய். அவருடைய சட்டைக்குழுக்கே மறைந்திருக்கிறாய். சத்துருவை தொடவே முடியாது. உலகத்தினுடைய எந்த வியாதிகளும் உன்னை தொட முடியாது. நம்முடைய சந்ததிகளை தொட முடியாது. நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. நம்முடைய சொத்துக்களை தொட முடியாது. உன் சம்பாத்தியத்தை தொட முடியாது. உன் வேலையை தொட முடியாது. ஆகையால் கர்த்தரை பற்றிக்கொள். அவர் சட்டைக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கார். ஏன் பிள்ளைகளை குறித்து பயப்படுகிறீர்கள்? பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ பல பெற்றோர்கள் இந்த இடத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்கள். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி? நீ கலங்காதே. ஒரு பிள்ளை ஆண்டவர் நட்சத்திரமா வைப்பார். ஒரு பிள்ளை ஆண்டவர் நட்சத்திரமா மாற்றுவார். ஆனா நீ கர்த்தருடைய பாதத்தை மட்டும் பிடிச்சுக்க. தேவ சமூகத்தை மட்டும் பிடிச்சுக்க. ஆண்டவரே, எனக்கு பரிகாரி நீங்க மட்டும்தான் சாமி. எனக்கு பதில் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. என்னுடைய வாழ்வெல்லாம் நீங்க தான் சுவாமி. எனக்கெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எனக்கெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. சேர்ந்து சொல்லுங்க, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. கைகளை தட்டி இயேசு, எல்லாம் எனக்கு இயேசு, எதுவும் எனக்கு இயேசு, எப்போதும் எனக்கு இயேசு, எதிலும் எனக்கு இயேசு, என்னாலும் எனக்கு இயேசு, இயேசு, இயேசு என்று சொல்லுங்கள். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீது இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீது இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் தேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் தேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும், நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே. தாயினங்களும் வந்துள்ளோரும் சிநேகிதர், தந்தை தாயும் ஜனங்களும் வந்துள்ளோரும் சிநேகிதர், சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும், சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் எல்லாம்
இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே. அவர் ஆண்டவராகையா, அவரை மட்டுமே பணிந்து கொள். எல்லாமே எனக்கு அவர்தான். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே செய்திருக்கிற நற்கிரியைகளை அவர் காண்கிறார். நீ விடாமல் அவரை பற்றி கொண்டிருப்பதை அவர் அறிகிறார். அவரை விட்டு நீ விலகாததை அவர் அறிகிறார். நீ சகலவற்றையும் விட்டு வந்ததை அவர் அறிகிறார். ஆகவே அவருடைய சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்தவன் என்றால் எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன ஆசீர்வாதம். அதே ரூத்து புஸ்தகத்தை, ரூத்து சரித்திரத்தை வச்சு உங்க வாழ்க்கையில சிறதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 1வது ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அதற்கு அவள் என் ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்தியாய் இருக்கணும். சமானமாய் இராவிட்டாலும் ஐயா, அதற்கு சமானமாய் நான் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாரோட பட்சமாய் பேசினீரே. அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் பெற்றால், கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்தை மறந்தேன், என் ஜென்ம தேசத்தை மறந்தேன், எல்லாவற்றை விட்டுவிட்டு இயேசுவை தேடி நாடி வந்தேன். எனக்கு என்ன பலன்? கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார்? கர்த்தராகிய தேவனின் குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறார்? இயேசுவை விசுவாசித்து கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் நிற்பதினாலே எனக்கு என்ன கிடைக்கும்? வேதம் சொல்லுகிறது, ஐயா, என் வாழ்க்கை எஜமானனே, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவரை போல அதற்கு சமானமாய் கூட கிடையாது ஐயா. எனக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு அங்கே வேதம் சொல்லுகிறது, உமது அடியாளோடே நீர் பட்சமாய் பேசினீரே. ஹல்லேலூயா, ஆமென். நினைச்சு கூட பார்க்கல, யோசித்து கூட பார்க்கல. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ அப்படி உன் விசுவாச பிரயாணத்தை செய்வாய் என்றால் உனக்கு நான் கொடுக்கும் பலன். உலகத்தில் யாரும் உன்னோட பட்சமாய் பேசுவதற்கு இரார்கள். ஆனா கர்த்தர் உன்னோட பட்சமாய் பேசுவார். உனக்கு ஒரு ஆசை இருக்கா இல்லையா? இருதயத்தில் வியாதிப்பட்டு பலவீனப்பட்ட நேரத்தில் ஏன்னு கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லையே ஐயா. ஒரு கஞ்சி காஃபி கூட கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா. நீ சாப்பிட்டியான்னு கேட்க கூட யாரும் கிடையாது. உலகத்தில் யாரும் கேட்கல. ஆனா கர்த்தர் உன்னோட கேட்பார். அவர் உன்னை பட்சமாய் விசாரிப்பார், உன்னோட பட்சமாய் பேசுவார். நீ சொல்ற ஒரு வேலைக்காரிக்கு சமானமா கூட நான் கிடையாது. ஆமென். ஆண்டவர் என்ன மகனே மகளேன்னு சொல்றதுக்கு எனக்கு என்னங்க தகுதி இருக்கிறது? தகுதி ஒன்று உனக்கு கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னோட நான் பட்சமா பேசுவேன், உன்னோட பட்சமா பேசுவேன். பட்சமாய், சிநேகமாய், அன்பாய், பரிவாய். நீ கஷ்டப்படுற நேரத்தில், நீ வேதனைப்படுகிற நேரத்தில், துக்கம் என்று சொல்லுகிற நேரத்தில், நீ கண்ணீர் என்று சொல்லுகிற நேரத்தில் உன் கண்ணீரை துடைத்து உன்னோடு பட்சமாய் பேசுகிற தேவன் நான் அல்லவா? என் ஆண்டவர் என்னோட பட்சமா பேசணும்னு விரும்புறவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா என்னோட பட்சமா பேசணும். ஆமென். இயேசு பேசுறத கேட்டிருக்கீங்களா? 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 அருமை செல்ல தகப்பன் பேசுறத பலமுறை விடாமல் அவர் சத்தத்தை காதுல கேட்டுச்சு. ஒரு நண்பனை போல், ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவர் அமர்ந்திருக்கிற அனுபவங்களை வாழ்க்கையில அனுபவிச்சு
இன்றைக்கும் அதை ருசித்துக் கொண்டு உங்களோட சொல்றேன். அவருடைய சத்தம் காதை சுவனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. அது பெண்மான்களை ஈன பண்ணுகிறது. அவருடைய சத்தம் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் இருக்கிறதை போல் அழைக்கிறது. அவர் பேசுகிற சத்தம் காதல விழ 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 விழ. நீ உன் துக்கங்களை மறப்பாய், உன் கஷ்டங்களை மறப்பாய், உன் வேதனைகளை மறப்பாய். இனிமே ஊழியமே செய்ய மாட்டேன் சொல்லி நிற்கிற நீ கர்த்தருக்காய் நீ எழுந்திருப்பாய். நீ கொழுந்து விட்டு எரிவாய், நீ பிரகாசிப்பாய், நீ ஜொலிப்பாய். ஆண்டவர் பேசுற சத்தம் என் காதுகளிலே விழ வேண்டும். ஐயா, தேவன் பேசுகிற சத்தத்தின் மேன்மை அது நம்முடைய இருதயத்தை திடனுள்ளவர்களாய் மாற்றுகிறது. தேவன் பேசுகிற சத்தம் நம்முடைய வாழ்க்கையை தைரியசாலிகளாய் மாற்றுகிறது. அவர் பேசுகிற சத்தம் நம்மை விசுவாச சந்ததிகளாய் மாற்றுகிறது. ஒரு தகப்பன் பேசுறதை விட, ஒரு தாய் பேசுறதை விட நம்மோடு பட்சமாய் பேசுகிற ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. அவருக்கு தெரியும் நீ ரணமாக்கப்பட்டிருக்கிறாய் என்றவருக்கு தெரியும். நீ கள்ளர்களினால் பாதிக்கப்பட்டது அவருக்கு தெரியும். உன் வஸ்திரத்தை உரிந்து போட்டார்கள் அவருக்கு தெரியும். உன்னை குற்றுயிராய்க்கு வைத்திருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆகையால் ஆசாரியனும் லேவியனும் கண்டுகொள்ளா நேரத்திலே நல்ல சமாரியராய் நமக்காய் வந்து அமர்ந்து நல்ல தகப்பனாய் நல்ல தகப்பனாய் நல்ல தகப்பனாய் நம்மோடு பட்சமாய் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. பட்சமாய் பேசுகிற தேவன். வாழ்க்கையில நம்பிக்கையா நம்ம பல பேரை நினைச்சிருக்கிறோம். அவங்க வாயிலிருந்து கூட சில நேரத்தில் நம்ம இருதயத்தை உருவ குத்துகிறது போல வார்த்தைகள் புறப்பட்டு வரும். யோபு அதை சொல்றாருல்ல, யோபு வாழ்க்கையில அனுபவிச்சுன்னு சொல்றாருல்ல. ஏங்க, நான் ஒரு நாள் கோட்டு சூட்டு போட்டு போன காலத்துல அன்னைக்கு ஊத்ச தேசத்துல எல்லாரும் எழுந்து என்னை கும்பிடுவார்கள், நமஸ்காரம் பண்ணுவார்கள். அன்னைக்கு என் மனைவி என் புருஷனை விட்டா உலகத்துல சூப்பர் ஸ்டாரே கிடையாதுன்னு சொன்னா. ஆனா கஷ்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்த உடனே, சரீரத்துல பலவீனம் வந்த உடனே, ஐயா ஓட்டெடுத்து சரீரத்தை சுரண்ட ஆரம்பிச்ச உடனே, ஐயா செத்து தொலை, ஐயா நீ செத்துறியா, நீ செத்துறியா, தயவு செய்து செத்துறியா, ஆண்டவரை தூஷிச்சு ஜீவனை விட்டுறியா. இதுதாங்க உலகம், இதுதாங்க உலகம். ஆனால் உன்னோடு பட்சமாய் பேசுகிற ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. உன்னோட பட்சமா பேசுவார். உன் பலவீன நேரத்தில், உன் கஷ்ட நேரத்தில், உன் துக்க நேரத்தில், வேதனையில துடி துடியா துடிச்சுக்கிட்டு இருப்ப, வேதனையை சொல்ல தெரியாது உனக்கு, யாருக்கும் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாதுங்க. என் வேதனை அறிந்து கொள்வது யார்? இருதயம் வலிக்கும், கஷ்டம் தாங்க முடியல. ஆனா அந்த இருதய வலியினுடைய அர்த்தம் அவருக்கு தெரியுமங்க. ஐயா, உன்னுடைய சிநேகிதனுக்கு தெரியாது, உன் நண்பர்கள் யாருக்குமே தெரியாது, உலகத்தில் இருக்கிற பெற்றாருக்கு கூட தெரியாதுங்க. ஆனால் நம்மோடு பட்சமாய் பேசி நம்மை அரவணைச்சு மார்போட வச்சுக்கிற ஒரே நேசர் நம்முடைய கர்த்தராகிய தேவன். அவர் சொல்லுகிறார், என் சட்டைகளின் கீழ் இருக்கிற உனக்கு இந்த பாக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. இன்று முதல் நீங்கள் அதை உங்க வாழ்க்கையில உணர்வீர்கள். கர்த்தரோட சொல்றார், என் அனுபவத்தை நான் சொல்றேன். கர்த்தரோடு உறவாடி, கர்த்தரோடு பேசி, கர்த்தருடைய மகிமையை தினம் அனுபவிப்பதனால உங்களோட பேசுறேன். தேவ சத்தம், தேவ சத்தம். ஒட்டஞ்சு போயிருப்போம், நொறுங்கி போயிருப்போம். என்ன ஜெபம், என்ன வேத வாசிப்போம் அப்படின்ட்டு விரக்தியாயிருப்போம். அப்பதான் அவர் வருவார். நம்ம பார்த்தவங்கெல்லாம், என்ன பிரதர் காலையில எவ்வளவு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, சில மணி நேரத்தில் உங்க முகமே மாறிடுச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க கேட்பாங்க.
டீ காஃபி கொடுக்கவா கேட்பாங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க. பிரதர் ஏன் பிரதர் இப்படி சொல்ல முடியாது பிரதர். வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், வாழ்க்கையில் குறுக்கிடுகிற நோவுகள், என் சரீரத்தை தாக்குகிற வியாதியின் தாக்கங்கள் என்னால சகிக்க முடியாது என்று சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாரும் நம்மை விட்டு போய் விடுவார்கள். அவன் செத்தவும் போல கிடக்கான் ஐயா, அவன் செத்தவும் போல படுத்திருக்கா. ஒரு ஃபேனை போட்டு விட்டு போயிடுவாங்க, ஒரு ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, ஒரு ஐசியூல விட்டு போயிடுவாங்க. ஆனால் உன்னை என்னை விட்டு விடாத ஒரு நேசர், அவர் வருவார். அவர் வந்து உன்னை அரவணைப்பார், அவர் மார்போடு வச்சுப்பார். நாம் சோம்பேறியா விரக்தியோடு படுத்திருந்தாலும் என்ன வாழ்க்கை என்று சொல்லி 2 கையை தலையில வச்சு, இதை விட செத்துட்டா சூரச்செடி கீழே அமர்ந்திருந்து சாவு வருவது எனக்கு நல்லது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வருவார், அவர் வந்து நிற்பார். ஏன் நீ இப்படி பேசுற, ஏன் நீ இப்படி உட்கார்ந்திருக்க, நீ முதல்ல எழுந்துரு, நீ வா, நீ என்னோட அப்பம் புசி, நீ என்னோட அமர்ந்திரு என்று சொல்லி பல மணி நேரங்கள் நம்மோடு அமர்ந்திருந்து நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மாணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு நம்மை காத்திடுவா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு நம்மை காத்திடுவார். கண்மணி போல இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தங்கரம் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார்.